KTM பைக் வாங்கிய இளைஞர் இணையத்தில் பேசுபொருளான நிலையில் அது பற்றிய ஒரு தொகுப்பு. KTM பைக் வாங்கிய இளைஞரின் ஒற்றை புகைப்படம் இணையதளவாசிகளின் கடும் விமர்சனத்திற்குள்ளான நிலையில் அவரது குடும்பத்தினர் உண்மை தெரியாமல் விமர்சிக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கோரியாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அஜய் பாலிடெக்னிக் இறுதி ஆண்டு பயின்று வருகிறார். அவரது தாய் அமுதா விவசாயமும் காய்கறி விற்பனையும் செய்து குடும்பத்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் குடும்பத்தினரின் பங்களிப்புடன் 2.75 லட்சம் மதிப்புள்ள KTM பைக்கை முழு பணம் கொடுத்து வாங்கி அந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். அதில் அஜயின் அருகில் அணிகலன்கள் இன்றி நின்ற அவரது அத்தை தனலட்சுமியை மையமாக கொண்டு பலரும் அஜயை விமர்சித்தனர். பொண்ணுங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நகை, சொத்து பத்து, மேக்கப்பு இந்த மாதிரி அவங்க அப்பா விருப்பப்பட்ட தகுந்த மாதிரி அவங்க வாழ்வாங்க. இப்போ பசங்களை எடுத்துக்கிட்ட வரைக்கும் பைக்கு, காரு வீட்டில் இருக்கவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. அதை போல தான் நானும் என் வீட்டில் இருக்கவங்களே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு என் வீட்டில் இருக்கவங்க யாரையும் கஷ்டப்படுத்தாமல் எல்லாரோட பர்மிஷனோட தான் நான் எல்லாமே செஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் என் வீட்டில் இருக்க நகையவோ எதையுமே அடமானம் வச்சுக்கணும்னு வாங்கலை. நான் சம்பாதிச்சேன், என் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் காசு கேட்டேன், அதை வச்சு தான் நான் வண்டி வாங்கினேன். இது குறித்து பேசிய அஜயின் தாயார் அமுதா, எங்கள் உழைப்பு பணத்தில் வாங்கிய பைக்கில் யாருக்கு என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தங்களை பற்றி தேவையின்றி விமர்சிக்க வேண்டாம் என்றும் வீடியோவில் இருந்த அஜயின் அத்தை தனலட்சுமி கோரிக்கை விடுத்துள்ளார். பையன் ஆசைப்பட்டான், வண்டி வாங்கி கொடுத்துருக்கோம், வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என் பையனை பொறுமையா போக சொல்றேன். இந்த கமெண்ட் பண்றவங்கலாம் கொஞ்சம் அதிகமா ரொம்ப தப்பா கமெண்ட் பண்றாங்க. தயவு செய்து எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன், என் பையனை பத்தி இந்த அளவு கமெண்ட் நீங்க பண்ண வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அட்வைஸ் பண்ணுங்க, பொறுமையா போப்பா அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப ஏழ்மையா இருந்தா அந்த வண்டி வாங்கக்கூடாதா? என் பையன் ஆசைப்பட்டா நான் வாங்கி கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். என் பையனும் சம்பாதிக்கிறான், நானும் சம்பாதிக்கிறேன், என் தம்பி பணம் கொடுத்துருக்கான், நாங்க வாங்கிக்கிறோம். ஏழ்மையா உள்ளவங்க அந்த வண்டி ஓட்டக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? ஏழ்மையா உள்ளவங்க வண்டி ஓட்டலாம், அது எந்த ரூல்ஸும் கிடையாது. தேவையில்லாத தப்பா பேச வேணாம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.